இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரங்களா இருக்கு. ரைட் 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 கோல் கோல் ரைட். ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, மெசேஜ் போட்டிருந்தீங்க, எங்கே ப்ரோ இருக்கீங்க, எங்கே போகிறீங்க, அப்படி சரியான ஒரு தகவல் ஒரு இடத்துல இருந்து ஒரு வீடியோ போடுறீங்க, எங்கே ப்ரோ இருக்கீங்கன்ட்டு. ரைட், நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தளம். எத்தளம் போனாலும் புத்தளம் போகாத எப்படி ஒரு டைலாக் ஒன்று வரும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாம இப்போ புத்தளத்தில் இருக்கிறோம். இன்னும் ஒரு நாள் மாதிரி புத்தளத்தில் இருப்போம். இன்னும் நிறைய இடங்களுக்கு போகிறதுக்கு இருக்குங்க. ரைட், இப்படி ஒரு பிளேஸ் ஒன்று தான் சும்மா வந்தேன் வீடியோ ஷூட் ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குங்க. இங்கே கூடுதலாக இந்த இடத்துல ஃபுல்லாக தென்னை மரங்கள் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அப்படியே நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இப்படி ஒரு முந்திரி மரம் இருக்குது. நான் நேற்று இதால் வரும்போது நிறைய முந்திரி மரங்கள் இன்னைக்கு உளுந்திருந்தது நான் கண்டிருந்தேன். இந்த இடத்துல முந்திரி மரம் ஒன்றைக்கு பழம் பழம் பழம். ரைட், இங்கே பாருங்க இந்த முந்திரி மரம். என்னடா நம்மளோட ஊர்களில் இப்போ இப்படி மரம்லாம் இருந்தால் கட்டாயமாக விட மாட்டாங்க நம்மளை ஒடிய மாதிரி. முந்திரி பழம் ஒன்றும் இருக்கா. இங்கே யாருமே இப்படி முந்திரி பழம்லாம் 1000 லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா விலங்கும் எவ்வளோ முந்திரி பழம் இருக்குது. அந்த மேலுக்கள் அருகி இங்கே நிறைய முந்திரி பழம் காய்ச்சி போயிருக்கு. ரைட், நம்ம இது 1000 அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஆயணும் இந்த வீட்டுக்காரர்கள நினைக்கிறேன். ரைட், தொடர்ந்தும் இணைப்பில் இருங்க. நம்மளோட ஸ்டைலில் வீடியோஸ் வரும், தொடர்ந்து பார்த்து கொண்டு இருங்க. சரியா?